ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூட்டுறவுத்துறையில் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனோட எலிஜிபிலிட்டி உங்களுக்கு தமிழ் கட்டாயமாக தெரியணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் அப்போ 33,000 சேலரி அப்போ 55,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரியை அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. கடைசி தேதி இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அடுத்த மாதம் 15 வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம அஃபிஷியல் சேனலோட வெப்சைட்லேயே இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதுதாங்க அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைசர் கோஆப்ரேட்டிவ் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கம்பெனியிலேருந்து தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்னவா அவங்க இன்வைட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் ட்ரைனிங், அது ஏஜிடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போஸ்ட்டுக்கு தான் அவங்க ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க. இது ட்ரைனிங் இருக்கும். அந்த ட்ரைனிங்க்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு பர்மனன்ட் ஜாபாக அவங்க ஆஃபர் பண்ணுவாங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 4 இயர் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரல் ஃபுல் டைம் ரெகுலராக நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகேங்களா? பார்ட் டைமாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. மார்க்ஸும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் அண்ட் ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா 60% ஆஃப் மார்க்ஸும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா 55% ஆஃப் மார்க்ஸும் நீங்கள் எடுத்துருக்கணும். ஓகேங்களா? அது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரல் டிகிரிக்கு. ஓகேங்களா? சிஜிபிஏ, அதாவது நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணும்போது சிஜிபிஏவாக இருந்தது அப்படின்னா அதை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எந்த கேண்டிடேட்ஸ் அவங்க ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா, யார் எல்லாமே 2022 பாஸ் ஆகியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் 2022 அதுக்கப்புறமேட்டுக்கு ஓகேங்களா அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 30 இயர்ஸ். ஓகேங்களா? அதாவது March 1, 2025 உங்களுக்கு 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? ரிலாக்ஸேஷனும் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா 5 இயர்ஸும், ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா 3 இயர்ஸும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா, ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கேனாலும் உங்களுக்கு லொக்கேஷன்ஸ், அதாவது பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் போட வாய்ப்புகள் இருக்குது. நாலேஜ் ஆஃப் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ரீஜினல் லாங்குவேஜ், அதாவது இப்போ தமிழ்நாடு அப்படின்னா தமிழ் நல்லா எழுத படிக்க பேச இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அந்த நாலேஜும் கேட்டிருக்காங்க. ஹிந்தி நாலேஜ் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதுவும் ஓகே, டிசைரபிள் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே டிசைரபிள்னு கொடுத்துருந்தாவே அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ட்ரைனிங் பீரியட் என்ன அப்படின்னா 1 வருஷம் ட்ரைனிங் பீரியட். எவ்வளோ காம்பன்சேட், அதாவது ஸ்டைஃபண்ட் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா, பர் மந்த் உங்களுக்கு 33,300 அவங்க ஆஃபர் பண்ணுவாங்க. சம் அலவன்சஸ் எல்லாம் கூடி வரத்துக்கு உங்களுக்கு 37,000 அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. சர்வீஸ் பாண்ட், ஓகேங்களா? அதாவது அப்பாயின்மெண்ட்டில் ட்ரெயினியாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஜென்ரல் ஓபிசி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா அவங்க 80,000, இன்கேஸ் ஆஃப் சப்போஸ் எஸ்டிஎஸ் அந்த கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 20,000 மினிமம் ஆஃப் 3 இயர்ஸ் ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் ட்ரைனிங் அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரிலிமினரியாக கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வைப்பாங்க. ஓகேங்களா? அந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணணும். அது கம்ப்யூட்டர், லேப்டாப் எது வேணாலும் ஓகேங்களா, இன்டர்நெட் ஃபெசிலிட்டியோடு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அதாவது அந்த ப்ரிலிமினரி ஆன்லைன் டெஸ்ட்டை தான் ஃபைனல் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ப்ரிலிமினரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமை எழுதி முடிச்சதுக்கப்புறமேட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு ஃபைனல் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்ட் அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட் இங்கே இருக்கிற சென்டர்ஸில் நடக்கும். கவலைப்படாதீங்க, இங்கே சென்னையும் இருக்குது. ஓகேங்களா? பர்சனல் இன்டர்வியூக்கு அப்புறமேட்டுக்கு உங்களை மெடிக்கல் எக்ஸாமைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஃபைனல் செலெக்ஷனுக்கு முன்னாடி. ஸோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இதுதான் அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க். இந்த லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் முன்னாடியே சொன்ன மாதிரி அடுத்த மாதம் 15 வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வியூவிங்.